வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது எலும்பு இந்த மாதிரி சேர்ந்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் சின்ன துண்டு பட்டை, 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு பாருங்கள், 3 கிராம்பு போட்டு தள்ளி இல்லைங்க வெடிக்கும் கிராம். சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 150 சின்ன வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3/4 பாகம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மஞ்சத்தூள் எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச தூள், மஞ்சக்கிழங்கு அந்த தூளை நான் அரைச்சி வச்சேன். ஆர்கானிக் மஞ்சத்தூள். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற அளவெல்லாம் வந்து 1/2 கிலோவுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சிக்கன் வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள்லையே நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதில் கிண்டுங்க. அப்போ தான் நல்லா சுருண்டு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தூளெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதிலையே வதக்கி விடுங்க. இப்போது நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு பாருங்கள். பார்த்திங்களா, எல்லா இஞ்சி பூண்டு இதில் எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தீயை குறைச்சி வச்சுக்கணும். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்து அடுப்பில் நான் வந்து சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம சுடு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். அதாவது ஒரு 2 கிளாஸ் ஊற்றுங்க போதும். கொஞ்சமாக ஊற்றுங்க, சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதாவது ஒரு 200 மில்லின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தண்ணி விடுங்க போதும். இப்போ அதை வந்து தீயை வந்து மீடியமாக வச்சு வேக வைங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேக வைங்க. உப்பு காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ தீயை குறைச்சி வச்சு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்படி பாருங்கள், கரண்டிலே கொத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக அங்கே பாருங்கள், சாஃப்டாக வெந்துருச்சு. சிக்கன் நல்லா பிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு தக்காளி எடுத்து கையிட்டே நல்லா பிசைஞ்சு விடுங்க. சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இந்த நடுவில் வர்றதை எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. கிண்டி திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. ஏன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பச்சை கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். இதை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரட்டும். வந்து இந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் எப்படி தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வந்துருச்சா? இப்போ கடைசியாக பாருங்கள், இப்போ கிண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க. இவ்வளோ தான் சிக்கன் கிரேவி. சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டு இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி வந்து எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி வச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை விட சிக்கனுக்கு, நான்வெஜ் பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கொத்தமல்லியோட கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் வச்சு பாருங்கள். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.